யாழ் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதி அளவீட்டுப்படி மக்களின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. திருக்கோவில் ஆதார வைத்தியசாலை வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பிற்கு ஆதரவாக போராட்டம் முன்னெடுப்பு. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழங்கிய வாக்குமூலங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். கோவிந்தன் கருணாகரம் தெரிவிப்பு. 64 பொருட்களுக்கான விசேட வர்த்தக வரி நீக்கம். கோட்டை நீதவான் மீதான கொலை முயற்சி உடனடி விசாரணைக்கு பணிப்புரை. இலங்கை இந்திய கடற்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் இந்தியா வெளியிட்டுள்ள அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் விசாரணை. ஒரு வாரத்தில் இலங்கைக்கு அனுப்பப்படவுள்ள முருகன், ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் பயஸ். கோட்டாபய நியமித்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் செல்லுபடியற்றவை, நீதிமன்றம் தீர்ப்பு. வடபகுதி விவசாயிகளின் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான அமைச்சரவை பத்திரம், அமைச்சர் மஹிந்த அமரவீர. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதியை நகர அபிவிருத்தி நடவடிக்கைக்காக சுவீகரிக்கும் அடிப்படையில் அளவீடுகள் செய்வதற்கு நில அளவை திணைக்கள அதிகாரிகள் இன்று காலை 10 மணியளவில் வருகை தந்திருந்த நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பால் குறித்த அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டது. இதன்போது குறித்த காணி அளவீட்டுக்கு காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் நில அளவை திணைக்களத்தின் வாகனத்தினையும் இடைமறித்தனர். பின்னர் நீண்ட நேர காணி உரிமையாளர்களின் எதிர்ப்பினை அடுத்து காணியினை அளவீடு செய்வதற்கு தமக்கு விருப்பமில்லை என காணி உரிமையாளர்கள் கடிதம் எழுதி கையொப்பமிட்டு வழங்கியதை அடுத்து நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். குறித்த பகுதியில் அதிகமான போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினரும் குவிக்கப்பட்டிருந்தனர். தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவின் கீழ் உள்ள நகுலேஸ்வரம் J226, காங்கேசன்துறை J233 கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள ஆழ்வான் மலையடி, வேலர்காடு, புன்னன் புதுக்காடு, பத்திரராயன் புதுக்காடு, சோலை சேனாதிராயன் என அழைக்கப்படும் பகுதிகளில் 29 ஏக்கர் 3 ரூட் 0.20 நிலம் அளவீடு செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் அப்படி சொன்ன நீங்கள் எங்களை கடிதம் போட்டிருக்கிறீர்கள். அப்ப எங்களோட தான் நடக்கணும். சரியோ? அதான் நாங்களே நெல்ல காட்டுவோம். எங்களுடைய இல்லையே நாங்கள் அளந்து போடுவோம் தான் வீர பிடிச்சு. எங்களுடைய காணியை எங்களிடம் ஒப்படையுங்கள். எங்களுக்கு அளக்கிறதுக்கு ஆக்களை கொண்டாந்து அளக்க எல்லாம் கூட எல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல் காணிக்குள்ள கட்டின கட்டிடங்களை இடிச்சு அகத்தினாத்தான் நாங்கள் எங்கள் இல்லையா காட்டுவோம். நாங்கள் 87ஆம் ஆண்டு தான் வெளியேறினது இந்த காணியை விட்டு. அதுவரையும் உட்கார்ந்துருந்த நாங்கள் விடையில்லை. இது வரைக்கும் காணிக்க ரங்க விடையில்லையே எங்களை. ஆமி வந்து கேம்பு போட்டு ஆமி இருந்தது. இப்போ வந்து பெரியல் போட்டாங்க. இது கிஞ்சால விடப்படாம அங்கால நில்லுங்கோ. அப்படியே நாங்கள் நிற்கிறோம். இஞ்சி காணி விட்டாச்சுண்டா போய் அளக்கிறதுக்கு எல்லாம் போடுறதுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு உள்ளுக்கு ரங்க விடுறாங்களே இல்லையே. எந்த காணிக்கு பாதுகாப்பு கிணறு, பெரிய வெட்டு கிணறு இருக்குது. அதுதான் அடையாளம் இந்த காணிக்கு. மெக்கிரியின் ஆட்சியில் விட்டு உள்ளுக்கு போய் கிணறு மோட்டர் கிடங்கெல்லாம் அடையாளம் கண்டு காணி உடனே அளந்து இந்த காணிக்கு கட்டி அடித்தவங்க. பிறகு அடுத்த கவுண்டர் அரசாங்கம் வந்தால் அள்ளி வைக்கிறான் எல்லாரும். வைக்கலான்னு கதைக்கிறோம். இன்றைய இந்த கீரிமலை பகுதியில் காணி சுவீகரிப்புக்காக நில அளவை திணைக்களத்தினால் இங்கே வருகை தந்தபோது காணி உரிமையாளர்கள் அதனை மறத்து எமது காணி நாமே அளந்து எமது தேவையை நாங்கள் நிவர்த்தி செய்வோம். உங்கள் அளவீடு எங்களுக்கு தேவையில்லை. இந்த கடிதம் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடிதத்தை அனுப்புவதால் எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த கடிதத்தை மதிக்காமல் சில காணிக்காரர் வராமலே இருக்கினோம். அவர்களுக்கு இது ஒரு சலிப்பத்தட்டின் வேலையாக போச்சுது. அவர்கள் காணிக்குள் இறங்குவதற்கு போகும்போது அங்கு காவல் நிலையில் நிற்பவர்கள் அதனை மறுத்து திருப்பி அனுப்புகின்றார்கள். பிறகு எப்படி நாங்கள் காணியின் அடையாளத்தை காண்பது? அதற்குள் உள்ள கட்டடங்கள் அகற்றப்பட்டால் நாங்கள் எமது காணியை வரையறையாக அளந்து எடுப்போம். எனவே தங்கள் காணிகளை தாங்கள்
தங்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு வந்த நிலாளவை திணைக்களத்திடம் கேட்டுள்ளார்கள். இந்த செயற்பாட்டை மக்களோடு சேர்ந்து நாங்களும் அதற்கு ஆதரவு கொடுத்து இன்று பிரசன்னமாக இருக்கின்றோம். நன்றி. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய வாக்குமூலங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம் 2019 ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு ஏற்பட்டது. இலங்கையின் அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக அந்த குண்டுவெடிப்பை கோட்டபாயாவை ஆட்சி பீடத்திற்கு கொண்டு வருவதற்காக அவரின் கீழ் இயங்கிய புலனாய்வு பிரிவினரால் திட்டமிட்டு செய்யப்பட்ட குண்டுவெடிப்பாக அது பேசப்பட்டது. சேனல் 4 செய்தித்தளத்தின் ஊடாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் கூறிய கருத்துக்கள் கடந்த வருடம் இலங்கையிலே பிரபல்யமாகியது. தற்போது ஈஸ்டர் படுகொலை சம்பந்தமாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிள்ளையானவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். அதில் பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையிலே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால அவர்கள் குண்டுவெடிப்புடன் சம்பந்தப்பட்டவர்களை, அந்த படுகொலையாளிகளை தனக்கு தெரியும் என்று கூறியிருக்கின்றார். இந்த நாட்டின் அதிபராக இருந்தவர் தனக்கு தெரிந்த விடயங்களை வெளிப்படையாக கூறி மனித உயிர்களை பலியெடுத்த அந்த சூத்திரதாரிகளை சட்டத்துக்கு முன் கொண்டு வருவதற்கு அவர் துணை போக வேண்டும். அதனூடாக இந்த ஈஸ்டர் படுகொலை யாருக்காக அது நடத்தப்பட்டது அல்லது எதற்காக அது நடத்தப்பட்டது என்ற உண்மை வெளிவர வேண்டும். மைத்ரிபால சிறிசேன அவர்கள் எதை கூறியிருக்கின்றார் என்று இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் அவருடைய கூற்றுக்கள் அனைத்தும் மக்களிற்கு வெளிப்படையாக கூறப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் 2வது நாளாக இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். குறித்து பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த திங்கட்கிழமை பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கிய பதாதைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக 2வது நாளான இன்றும் பல்வேறு சுலோகங்களை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இப்போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் முகமாக இன்றைய தினம் அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் மற்றும் காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் ஆகியோர் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த காலங்களில் உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக செயற்பட்டு வந்து மேற்குறித்த பிரதேச செயலகம் 1988களில் தனியான பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து 1993ஆம் ஆண்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று தனியான பிரதேச செயலகமாக கடந்த 30 வருட காலமாக இயங்கி வருவதாகவும் ஊடகங்களிடம் சுட்டிக்காட்டுகின்றனர். இருந்தபோதிலும் ஒரு சில அரசியல்வாதிகள் தொடக்கம் உயரதிகாரிகள் வரை குறித்த பிரதேச செயலகத்தின் மீது நிர்வாக அடக்குமுறைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதன் காரணமாக பொதுமக்களாகிய தாங்கள் இப்போராட்டத்தினை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடுகின்றனர். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக இடம்பெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்தும் திட்டமிட்டு
பிரதேச செயலக உரிமைகளை ஒடுக்கும் நிர்வாக அடக்குமுறைகளை இனியும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது எனவும் அரசாங்கம் இவ்வாறான வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காத உடன் தீர்வை தரும் வரை அமைதி வழி போராட்டம் தொடரும் எனவும் மக்கள் மேலும் தெரிவித்தனர். அத்துடன் குறித்த பிரதேச செயலக விடயம் தொடர்பில் இறுதியாக கடந்த 2019 ஆண்டு கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரத போராட்டம் பல அரசியல்வாதிகளின் பிரமுகர்களின் போலி வாக்குறுதிகளால் போராட்டத்தை கைவிடும் நிலையும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே மேற்குறித்த உண்ணாவிரத போராட்டமானது அம்பாறை மாவட்டம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பிரதேச செயலகத்தின் முன்னால் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதில் கல்முனை சுபத்திரராம விகாரையின் விகாராதிபதி சங்கைக்குரிய ரன்முத்துக்கல சங்கரத்ன தேரர், கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ காகு சச்சிதானந்தம் சிவம், கல்முனை மாநகர சபை உறுப்பினர்களான சந்திரசேகரம் ராஜன் மற்றும் அழகுகோன் விஜயரத்ன, ஐக்கிய வணிகர் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணபிள்ளை லிங்கேஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 64 பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட விசேட வர்த்தக வரி நீக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது. இந்த வரியை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்பட்டுள்ள பல்வேறு சிக்கல்கள் காரணமாக இதனை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 210 HS குறியீடுகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட 64 வகையான பொருட்கள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் முயற்சி எடுத்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரம் குற்றம் சாட்டியுள்ளார். யாழில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், அனைத்து கருத்து கணிப்புகளிலும் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறும் என கூறப்படுகின்றது. இதனால் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுப்பதற்கு இவர்கள் முயற்சி எடுத்து வருகின்றார்கள். கடந்த 76 வருட ஆட்சியாளர்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்கின்றோம், அவர்களுடைய சகாப்தம் முடிவுக்கு வரப்போகின்றது. எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் புதிய அரசாங்கம், புதிய ஜனாதிபதி தெரிவு இடம்பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். கோட்டை நீதவான் திரினா கமகேவை கொலை செய்ய முயற்சித்தமை தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டானலஸ் பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தின்னகோனுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிரகாரம் அமைச்சர் டிராடலஸ் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். நீதிவான் திலின கமகேவை கொல்வதற்காக ஒருவர் தொலைபேசியூடாக துப்பாக்கியை கோரியுள்ளதாக அரசு உளவாளி ஒருவருக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த நபரின் தொலைபேசி இலக்கங்களுடன் விவரங்களை உளவாளி வழங்கியுள்ளதுடன் அந்த தொலைபேசி இலக்கங்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் விசாரணை நடாத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை வழிநடத்தியது யார், பிரதான சூத்திரதாரிகள் யார், உண்மையான நோக்கம் என்ன என்பன தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தை வழங்குகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய அரசியல்வாதிகள் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைப்பதன் மூலமும் இலங்கையின் மனித உரிமை மீறல்களின் அடிப்படையில் அதன் இராணுவ ஒத்துழைப்பை மதிப்பீடு செய்வதன் மூலமும் இலங்கையின் மீது அதிக அழுத்தத்தை பிரயோகிக்குமாறு பிரித்தானிய அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் வெஸ்ட் மினிஸ்டர் மண்டப விவாதத்தை ஆரம்பித்து வைத்து தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் கார்ஷால்டன் மற்றும் வாலிங்டன் நாடாளுமன்ற உறுப்பினருமான எலியட் கோல்பர்ன் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடத்த 15 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இலங்கை தீவின் நிலைமை இன்னும் கவலைக்குரியதாக உள்ளது. தண்டனையின்மை ஆட்சி செய்கின்றது, மனித உரிமை மீறல்கள் தொடர்கின்றன மற்றும் கடுமையான இராணுவமயமாக்கலும் தொடர்கின்றது. இந்த நிலையில் பொறுப்பு கூறல் மற்றும் நிலைமாறு கால நீதி பொறிமுறைகளை பின்பற்றுவதில் இலங்கையின் தோல்வி நீடித்த அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்கான நம்பிக்கையும் தடுக்கின்றது. பொறுப்பு கூறல் தொடர்பில் இலங்கையிடமிருந்து எந்தவொரு உறுதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய கோல்பன், பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வழங்குவதற்கான தெளிவான அரசியல் விருப்பமின்மை இருப்பதாகவும் கூறியுள்ளார். ஆயுத போரின் போது நடந்த அட்டூழியங்கள் குறித்து விசாரணை நடத்தும் புதிய ஆணையத்தை தற்போதைய ஆட்சி அமைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுக்கள் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளன. சுதந்திரத்துக்கு பிறகு 15க்கும் மேற்பட்ட ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை எதுவும் அர்த்தமுள்ள நீதியையோ பொறுப்பு கூறலையோ வழங்கவில்லை. உத்தேச உண்மை மற்றும் நல்லிணக்க குழுவும் அதே பாதையை பின்பற்றுவதாக தெரிகின்றது என்றும் கோல்பன் குறிப்பிட்டுள்ளார்.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்டு திருச்சி சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள முருகன், ஜெயக்குமார், ரோபர்ட் பயஸ் ஆகியோர் இன்னும் ஒரு வாரத்தில் இலங்கைக்கு அனுப்பப்பட உள்ளதாக சட்டத்தரணி ஆர் முனியப்பராஜ் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைத்து அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், முருகன் தனக்கு அடையாள அட்டை வழங்குமாறு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். லண்டனில் உள்ள எனது மகளுடன் சென்று வசிப்பதற்கு விசா எடுக்க விண்ணப்பிக்க இருப்பதனால் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை கட்டாயம் தேவை என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் தனக்கு உரிய அடையாள அட்டையை வழங்கும்படி கடந்த ஜனவரி மாதம் மறுவாழ்வு இயக்குநரிடம் விண்ணப்பித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதனால் அடையாள அட்டை வழங்க மறுவாழ்வு இயக்குநருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அதில் தொடர்ந்து குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த மனு மீதான விசாரணை இன்று இடம்பெற்ற போது முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ் ஆகிய மூவருக்கும் இலங்கை துணை தூதரகம் தரப்பில் பாஸ்போர்ட் வழங்கிவிட்டதாக தமிழக அரசு சார்பில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணி ஆர் முனியப்பராஜ் தெரிவித்துள்ளார். அத்துடன் முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ் ஆகிய மூவரையும் இலங்கைக்கு அனுப்ப அனுமதி கோரி மத்திய அரசுக்கு நேற்று கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் ஒரு வாரத்தில் மூவரும் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நல்லாட்சி ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அனைத்தும் செல்லுபடியற்றதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 8/1/2015 தொடக்கம் 2019 அதிபர் தேர்தல் திகதி வரையில் இடம்பெற்றதாக கூறப்படும் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் அதிபர் ஆணைக்குழுவினால் ஆராயப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் பாரதூரமான பாரபட்சத்துக்கு உள்ளாகியுள்ளதனால் அவற்றை செல்லுபடியற்றதாக்குமாறு மனுதாரர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் கோரியிருந்தனர். இதேவேளை அதிபர் ஆணைக்குழுவின் தலைவராக கடமையாற்றிய ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி உபாலி அபேரத்ன, ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆகியோர் இது தொடர்பான மனுக்களின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர். இதன்போது அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன ஆகியோர் சார்பில் பிதான பத்திரிடு, சட்ட நிறுவனத்தின் சட்டத்தரணி தினேஷ் பிதான பத்திரிடு, அதிபர் சட்டத்தரணி வைஸ் முஸ்தபா, அதிபர் சட்டத்தரணி ஏராஜ் டி சில்வா ஆகியோர் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காவிடின் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்க அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிடும் போதே நிதியமைச்சின் செயலாளரிடம் யோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார். மார்ச் 11 தாம் எழுத்து மூலமாக விடுத்த கோரிக்கைக்கு அமைய ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட நேற்று நிதியமைச்சின் செயலாளரை சந்திக்க சென்றதாக அவர்கள் தெரிவித்தனர். தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காவிடன் 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை கடமைகளை செய்யாமல் புறக்கணிக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த மார்ச் 11 எழுத்து மூலமாக கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை அமைச்சிடம் இருந்து எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை என்று ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்க அமைப்பு கூறியுள்ளது. அதன்படி நேற்று நிதியமைச்சின் செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதன்போது அவர் வெளிநாடு செல்லவிருந்ததால் ஒரு வாரத்தில் அவர் திரும்பியவுடன் அமைச்சின் செயலாளருடன் மற்றும் ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்விக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என தமது தொழிற்சங்கம் கோருவதாகவும் இதன்போது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிரவும் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் எதிர்காலத்தில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தயங்க மாட்டோம் எனவும் மேலதிக செயலாளருக்கு இதன்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடபகுதி விவசாயிகளின் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். விவசாயம் தொடர்பில் வடபகுதி விவசாயிகள் காண்பிக்கும் அர்ப்பணிப்பை கருத்தில் கொண்டதே இந்த நடவடிக்கை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சிற்கு ஒதுக்கப்படும் நிதியில் அதிகளவான நிதியை வடக்கு கிழக்கு அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். 30 வருட கால யுத்தத்தினால் வடபகுதி மக்கள் பெரும் துன்பங்களை அனுபவித்தனர். ஆனால் இந்த நெருக்கடிகளின் மத்தியிலும் அவர்கள் விவசாயத்தை கைவிடவில்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் மஹிந்த வீரு வடபகுதி விவசாயிகள் மின்கட்டண நிவாரணங்களை கோரியுள்ளனர் என தெரிவித்துள்ள அமைச்சர் இதன் அடிப்படையில் அவர்களின் மின் கட்டணங்களை குறைப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் அனைத்துலக நாடக விழா நாளை புதன்கிழமை பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை இடம்பெறவுள்ளது.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா முதன்மை விருந்தினராகவும் கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பிக்கவுள்ள உலக நாடக தின விழாவில் பல்கலைக்கழக பாடசாலை மாணவர்களின் நாடகங்கள் மற்றும் தொழில்வாண்மை நாடக கலைஞர்களின் நாடகங்கள் இடம்பெறவுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த நாடக விழாவில் பங்கேற்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடற்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பாக இந்தியா இலங்கை கூட்டுப்பணிக்குழு விரைவில் கூடும் என சென்னை மேல் நீதிமன்றத்தில் இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறித்த கூட்டு பணிக்குழுவின் 6வது கூட்டத்துக்கு கடந்த ஆண்டு இறுதியில் இந்தியா 2 திகதிகளை இலங்கைக்கு முன்மொழிந்தது. ஆனால் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக இலங்கை அதில் பங்கேற்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் விரைவில் கூட்டத்தை நடத்த வெளிவிவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடற்தொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் அடிக்கடி கைது செய்து அவர்களுக்கும் படகுகளுக்கும் சேதம் விளைவிப்பதாக முறையிட்டு தனியார் அமைப்பு தாக்கல் செய்த பொதுநல மனுவுக்கு பதிலளிக்கும் வகையில் எதிர் பிரமாண பத்திர இந்த சமர்ப்பணங்கள் இந்திய கடற்தொழில் அமைச்சினால் செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி செயலாளர் மட்டத்தில் பணிக்குழு அமைக்கப்பட்டது. 6 மாதங்களுக்கு ஒருமுறை அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் நடத்துவது என்றும் இரு நாட்டு கடலோட கடற்படையினரிடையே அவசர தொலைத்தொடர்புகளை ஏற்படுத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த முடிவுகளுக்கு இணங்க 2017 ஜனவரி 2 கொழும்பிலும் அக்டோபர் 14 புதுடெல்லியிலும் 2 சுற்று அமைச்சர்கள் அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பின் போது இந்திய தரப்பு கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கருதி கைப்பற்றப்பட்ட கடற்தொழில் படகுகளை மனிதாபிமான அடிப்படையில் விரைவாக விடுவித்து தருமாறு இலங்கை தரப்பிடம் கோரிக்கை விடுத்தது. இந்த நிலையில் 2017 மற்றும் 2018 ஆண்டில் தமிழக அரசின் பாரம்பரிய கடற்தொழிலாளர்களுக்கு 750 ஆழ்கடல் கடற்தொழில் படகுகளை கொள்முதல் செய்ய உதவியாக தமிழக அரசுக்கு மத்திய அரசு 300 கோடி ரூபாவை அளித்தமையும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் இந்திய கடலோர கடற்படையானது இந்திய கடற்தொழிலாளர்கள் சர்வதேச கடல் எல்லை கோட்டை தாண்டுவதை தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாகவும் இந்திய கடற்தொழில் துறை சென்னை மண்டல இயக்குநர் டைஃபர் டியஸ் குறிப்பிட்டிருக்கிறாராகவே இந்த சமர்ப்பணத்தை அடுத்து நீதிபதிகள் பொதுநல மனுவை ஜூன் 11 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.